ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். என்ன மாதிரி உங்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். லஞ்சை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் ஈவினிங் வேலைகளை ஆரம்பிக்கேன். இந்த மாதிரி இருக்கிற பெண்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் சரி, இல்லை வேலைக்கு போய் வீட்டுக்கு வரவங்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் டென்ஷனா இருக்காங்க அப்படின்னா ஷாப்பிங் பண்ணா ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவாங்க. அதுலயும் எனக்கு என்னோட வீட்டுல என்னோட ஃபேவரட் பிளேஸ்ன்னு கேட்டீங்கன்னா அது கிச்சன் தான். குக் பண்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் நிக்கேன் அப்படின்னா மற்ற டைம்ல அதை கிளீன் பண்றது, ஆர்கனைஸ் பண்றதுன்னு ஃபுல்லும் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா ரொம்ப ஜாலியா இருப்பேன். என் பிள்ளைகளே அடிக்கடி கிண்டல் பண்ணுவாங்க, அம்மா ஒரு பெட் வேணா கிச்சன்லயே போட்டு தந்துடட்டுமா, நீங்க அங்கேயே தூங்கிக்கிறீங்களா அப்படின்னு. அந்த அளவுக்கு எனக்கு கிச்சன்ல மட்டும் நேரம் போறதும் தெரியாது, கிச்சன்ல டைம் ஸ்பெண்ட் பண்றத கஷ்டமாவும் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். இன்னைக்கு காலையில பிள்ளைங்க கேட்ட மாதிரி லஞ்ச் ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்திருந்தேன். அப்படி பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பேக் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிடணும்னு நினைச்சீங்கன்னா டே 305 செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி குட்டீஸ்க்கு லஞ்ச் பேக் பண்றதுக்காகவும் அதை குக் பண்றதுக்காகவும் தேவையான இன்கிரீடியன்ஸ் ஸ்டோர் பண்றதுக்காகவும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கேன். அதுவும் என்னோட ஃபேவரட்டான நெஸ்டிஷியா பிராண்ட்ல இருந்து. ஃபர்ஸ்ட் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். புலாவ், பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணும் போது அதுக்கு யூஸ் பண்ற அரிசி பாஸ்மதி அரிசி, ஜீரக சம்பா அரிசினா நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்கும். அப்படி வாங்குற அரிசியை ஸ்டோர் பண்றதுக்காக இந்த கண்டெய்னர் வாங்கியிருக்கேன். டியூரபிள் கிளாஸ் நல்ல பேர்ட் ஷேப்ல ஹோல்டர் இருக்கிற மாதிரி செராமிக் லிட்டோட வரக்கூடிய இந்த கண்டெய்னர் 2000 ml கெபாசிட்டியோடையும் வருது. இது பாஸ்கெட் வேவ் கிளாஸ் பேட்டர்ன்ல வரதுனால ஈஸியா ஹோல்ட் பண்ணலாம், நல்ல கிரிப்பாவும் இருக்கும். நெக்ஸ்டா இந்த செராமிக் குக்கிங் பாட், இது 1500 ml கெபாசிட்டியோட வருது. இதுல நம்ம ஒரு சாப்பாடு குக் பண்றோம் அப்படின்னா அது ரொம்ப நேரத்துக்கு சூடாவே இருக்கிற மாதிரி வச்சுக்கும். இது ஃபுட் சேஃப் சர்ஃபேஸோடையும் வருது. இதோட லிட் இல்லாம நம்ம மைக்ரோவேவ்லயும் வச்சு குக் பண்ணிக்கலாம், டிஷ் வாஷர்ல வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம மூடி வச்சு குக் பண்ணும்போது ஸ்டீம் வெளியில போற மாதிரி ஸ்டீம் வெண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம நேச்சுரலான நான்ஸ்டிக் குக்கிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்டா எக்ஸ்ட்ரா திக்னஸோட 2.5 mm திக்னஸோட வரக்கூடிய இந்த ட்ரை பாலி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காஸ்ட்ரோல் பாட். இதோட லேயர்ல 303 கிரேட் அலுமினியம் கோர் வரதுனால ஹீட்டை ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். இதனால கேஸும் சேவ் ஆகும், கொஞ்சமா எண்ணெயும் யூஸ் பண்ணி குக் பண்ணிடலாம். ஃபுட்டும் ஈவனா குக் ஆகும். அதே சமயம் நம்ம இண்டக்ஷன்லயும் குக் பண்ணிக்கலாம், ஸ்டவ்லயும் குக் பண்ணிக்கலாம். பாட் நல்ல வெயிட்டாவும் இருக்கு, ஹேண்டில் நல்ல ஸ்டடியாவும் இருக்கு. முக்கியமான விஷயம் டிஷ் வாஷர் சேஃபும் கூட. குக்கிங் பாட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பாத்துட்டோம், செராமிக்ல பாத்துட்டோம், இப்போ கிளாஸ். இது என்னோட ஃபேவரட்டான குக்கிங் பாட்னே சொல்லணும். ஹை போரோசிலிகேட் கிளாஸ்ல டெடி பியர் நாபுள்ள லிட்டோட வருது. லிட்ல ஸ்டீம் வெண்ட்டும் இருக்குது, லைட் வெயிட்டாவும் இருக்கு, டியூரபிளாவும் இருக்கு. கிளாஸ்ங்கிறதுனால பயப்படலாம் வேண்டாம், யூஸ் பண்ணா அவ்வளோ சூப்பரா இருக்கும். இதோட லிட் இல்லாம நம்ம மைக்ரோவேவ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், டிஷ் வாஷர்ல வாஷ் பண்ணவும் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த வுடன் கேக் ஸ்டாண்ட், நேச்சுரலான பேம்பு வுட் பிளேட்ல BBA ஃப்ரீ க்ளோஸோடையும் வருது. இது 100% ஃபுட் சேஃப். இதுக்கு ஹைலைட் இந்த டிரான்ஸ்பரண்ட் க்ளோஸ் தான், பெர்ஃபெக்ட்டா கவர் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த வுடன் பிளேட்டர் 15 inch லென்த்ல இருக்கிறதுனால இது ரொம்ப பெருசும் கூட. நம்ம பிளேட்டராவும் யூஸ் பண்ணிக்கலாம், வெஜிடபிள்ஸ் கட் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம். 100% நேச்சுரல் வுட்ல பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஆலிவ் ஆயில் கோட்டட். ஹேண்டிலோடையும் வருது, யூஸ் பண்ண கன்வீனியன்ட்டாவும் இருக்கும். நெக்ஸ்ட் ஜெசிகாவும் ஆகாஷும் ஸ்கூலுக்கு தண்ணி கொண்டு போடுறதுக்காக எடுத்துட்டு போகக்கூடிய இந்த இன்சுலேட்டட் டம்ளர். உள்பக்கம் 304 கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்தாலும் வெளியில மேட் பினிஷ்ல சூப்பராவே இருக்கு. இதோட லிட் BBA ஃப்ரீ லீக்கேஜ் ப்ரூஃப் லிட் மட்டும் இல்லாம சிப் அண்ட் ஸ்விக் ஃபீச்சர்ஸோடையும் வருது. இதனால பிள்ளைங்க பஸ்ல போகும்போது தாகருக்கு தண்ணி குடிக்கணும்னா கூட ஈஸியா தண்ணி குடிச்சுக்கலாம். இது மேட் இன் இந்தியா, பிள்ளைங்க கேரி பண்ணி கொண்டு போறதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிற மாதிரி ஹேண்டிலோட இருக்கு. ஜெசிகாக்கு ஒரு கலர், ஆகாஷ்க்கு ஒரு கலர் சொல்லி 2 கலர்ல வாங்கியிருக்கேன். நெக்ஸ்டா இந்த காஃபி மக். பொதுவா எனக்கு காஃபி மக்னாலே ரொம்ப பிடிக்கும், அதுலயும் இது ரொம்ப ஸ்பெஷலா பிடிச்சிருக்கு. இது டபுள் வால் டிசைன்ல பிரீமியம் போரோசிலிகேட் கிளாஸ்ல வரக்கூடிய மக். இது லைட் வெயிட்டாவும் இருக்கு, டியூரபிளும் கூட. இதுல டபுள் வால்ல உள்ள இருக்கிற இந்த ஃப்ளவர் எல்லாமே ரியலான ட்ரை ஃபிளவர், பார்க்கவே நல்லா இருக்குல்ல. இதுவுமே டபுள் வால்ல பிரீமியம் போரோசிலிகேட் கிளாஸ்ல வரக்கூடிய இந்த காஃபி மக் மட்டும் கெபாசிட்டி 180 ml. இதுல இருக்கிறதுமே ரியல் ட்ரை ஃபிளவர்ஸ் தான். இதோட கலர் காம்பினேஷனே பார்க்க நல்லா இருக்குதுல. இது ட்ரை பண்ணி வச்ச மாதிரியே இல்ல, இது ஒரிஜினல் ஃபிளவரே உள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. நெக்ஸ்டா ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்த பிறகு
ஜெசிகாக்கும் ஆகாஷ்க்கும் காஃபியும் ஸ்நாக்ஸும் கொடுக்கற மாதிரி இருக்கிற கப் அண்ட் பவுல் செட். எம்போஸ் டிசைன்ல பிரீமியம் ஸ்டோன் வேர் செராமிக்ல வரக்கூடிய இந்த கப் அண்ட் பவுல் செட் ப்ளூ அண்ட் மென்ட் கலர்ல இருக்கு. பார்க்கவே நல்லா இருக்கு. இதோட ஸ்பெஷல் இது ஸ்டாக்கபிள். ஒண்ணுக்கு மேல ஒன்னா அடுக்கி கம்மியான இடத்துல சூப்பரா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஹேண்டில் பிடிச்சு யூஸ் பண்ணவும் நல்லா இருக்கு. மைக்ரோவேவ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். டிஷ் வாஷர் சேஃபும் கூட. பார்க்க சூப்பரா இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்டா ஜெசிகாவும் ஆகாஷும் ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக்ல எடுத்து போகக்கூடிய ஸ்பூன் அண்ட் ஃபோக். சின்ன பிள்ளைங்க ஸ்கூல்ல பென்சில் எரேசர்லாம் தொலைக்க மாதிரி என் பிள்ளைங்க இந்த ஸ்பூனு ஃபோக்க தொலைச்சிட்டு வருவாங்க. அதுக்காகவே இந்த வாட்டி கொஞ்சம் டிசைன் வச்சு பார்க்கவே நல்லா இருக்கிற மாதிரி இந்த ஸ்பூனும் ஸ்போக் செட்டும் வாங்கியிருக்கேன். இதுல செட் ஆஃப் 6 வருது. நல்லா ஸ்ட்ராங்காவும் இருக்கு. ஹேண்டில் நல்ல டிசைனாவும் வருது. குட் குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ங்கிறதுனால பிள்ளைங்களுக்கு தைரியமா யூஸ் பண்ண கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போக மாதிரி இருக்கிற இந்த லஞ்ச் டவல். இது பியூரான 100% காட்டனால ரெடி பண்ண டவல். நல்ல ஒரு செக் பேட்டர்ன்ல விளிம்புல கொஞ்சம் எம்ப்ராய்டரி டிசைனோட வருது. பியூர் காட்டன் மட்டும் இல்லாம வாட்டர் அண்ட் ஸ்டெயின் ரெசிஸ்டன்ட். இது செட் ஆஃப் 4 நான் வாங்கியிருக்கேன். இதுல செட் ஆஃப் 6 ஆப்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் இன்சுலேட்டட் லஞ்ச் பேக். இது நான் ஸ்கூலுக்கு போற ஜெசிகா ஆகாஷ்காக வாங்கியிருக்கேன். நீங்க காலேஜ் போறீங்க இல்ல ஒர்க் பண்றீங்கன்னாலும் இது ரொம்பவே கன்வீனியன்ட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பேக் 3 லேயர் ஹீட் இன்சுலேட்டட் டிசைன்ல வருது. அது மட்டும் இல்லாம லீக்கேஜ் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃபும் கூட. பேக்குக்குள்ளேயே நாப்கின் வைக்கிறதுக்கு, ஸ்பூன் வைக்கிறதுக்கு, வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்குன்னு தனித்தனி ஹோல்டரும் கொடுத்திருக்காங்க. பேக்கோட உள்பக்கம் தெர்மல் ஃபாயிலோட இருக்கிறதுனால நம்ம சூடா ஃபுட் எதுவும் பேக் பண்றோம் அப்படின்னா ஒரு 6 மணி நேரம் வரை ஃபுட் சூடா வச்சிருக்கும். லாங் ஹேண்டில் ஒன்னு அட்டாச் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. பேக்கோட ஷார்ட் ஹேண்டிலும் இருக்கு. உங்களுக்கு எந்த ஹேண்டில் கன்வீனியன்ட்டா இருக்குமோ அதுபடி இதை யூஸ் பண்ணிக்கலாம். லஞ்ச் பேக் வாங்கியாச்சு. இப்ப லஞ்ச் பாக்ஸ் பார்க்கலாம். இந்த கிளாஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் பாக்ஸ் செட் ஆஃப் 2 வருது. உன்னோட கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 1200 ml. ஹை போரோசிலிகேட் கிளாஸ்ல வரக்கூடிய இந்த கண்டெய்னர் சிலிகான் சீலிங் ரிங்கோட வரக்கூடிய ஏர்டைட் லிட் 4 பக்க கிளிப் லாக்கோட வருது. சோ லீக்கேஜ் ப்ரூஃபும் கூட, மைக்ரோவேவ் சேஃபும் கூட, ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம். லஞ்ச் எல்லாம் எடுத்துட்டு போக ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் 2 கம்பார்ட்மெண்ட் ஹை போரோசிலிகேட் கிளாஸ் லஞ்ச் பாக்ஸ். இதுவுமே ஏர்டைட் லிட் 4 சைடு கிளிப் லாக்கோடையும் வருது. சிலிகான் ரிங்கோட லிட் இருக்கிறதுனால இது லீக் ப்ரூஃபும் கூட. 2 கம்பார்ட்மெண்ட்டுக்கு இடையிலையும் சிலிகான் ரிங் வரதுனால தனித்தனியா ஃபுட் ஸ்டோர் பண்ணாலும் மிக்ஸ் ஆகாம இருக்கும். நெக்ஸ்ட் 300 ml கெப்பாசிட்டி உள்ள இந்த ஹை போரோசிலிகேட் கிளாஸ் கண்டெய்னர் செட் ஆஃப் 2 வருது. இதுவுமே சிலிகான் சீலிங் ரிங்கோட வரக்கூடிய ஏர்டைட் லிட்டும் இருக்குது. 4 சைடு கிளிப் லாக்கும் இருக்கு. மைக்ரோவேவ் சேஃபும் கூட. அதே சமயம் ஒண்ணுக்கு மேல ஒன்னா வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட அசையல, அந்த அளவுக்கு ஸ்ட்ராக்கபிளா இருக்கு. நெக்ஸ்ட் 150 ml செட் ஆஃப் 6 வரக்கூடிய ஹை போரோசிலிகேட் கிளாஸ் கண்டெய்னர். இது இந்த செட்ல இருக்கிறதுலே ஸ்மால் சைஸ். இதுலயுமே ஏர்டைட் லிட் இருக்கு. 4 சைடு லாக்கும் இருக்குது. லீக்கேஜ் ப்ரூஃபும் கூட. இதுல இருக்கிற இந்த பிஏ லிட் இல்லாம நம்ம ஓவன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், மைக்ரோவேவ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இத ஃப்ரிட்ஜ் கண்டெய்னரா கூட யூஸ் பண்ணிக்கிடலாம். அவ்வளவுதாங்க. இவ்வளவும் இந்த வாட்டி நெஸ்டிஷியால இருந்து நான் வாங்கியிருக்கிற திங்ஸ்கள். இந்த திங்ஸ் எல்லாமே எனக்கு கிச்சன்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா பிள்ளைங்களுக்கு லஞ்ச் ஸ்நாக்ஸ் பேக் பண்றதுக்கு, லஞ்ச் பேக்கை பேக் பண்றதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். வாங்கின புது திங்ஸ் எல்லாத்தையுமே அன்பாக்சிங் பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வைக்கேன். ஏன்னா நாளைக்கு இதுல தான் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ண போறேன். இப்ப இந்த பொருட்களோட டீட்டெயில் எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நெஸ்டிஷியால ஆஃபரும் போய்கிட்டு இருக்கு. இந்த ஆஃபரை பயன்படுத்தி நம்ம கிச்சனுக்கு தேவையான, நம்ம பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்றதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். காலையில டைம் எப்படி பரபரப்பா போகுதோ அதே மாதிரி பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த ஈவினிங் டைமும் பரபரப்பாகவே போயிடும். ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்க 5 மணிக்கு ஸ்கூல் பஸ்ல வீட்டுக்கு வந்துருவாங்க. ஒரு 4:45 போல ஒரு காஃபியோ ஒரு சின்ன ஸ்நாக்ஸும் எடுத்து வச்சேன்னா பிள்ளைங்க வந்ததும் அவங்க டம்மியை ஃபில் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப புதுசா வாங்கின திங்ஸ் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி ட்ரை ஆக விட்டுருக்கேன். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு சாயந்தரம் காஃபி ஸ்நாக்ஸ்ன்னு கொடுக்கறது ரொம்ப ஸ்பெஷலாலாம் இருக்காது. இப்ப கொஞ்சம் ஸ்பெஷலா ரொம்ப ஹெவியா கொடுத்தோம் அப்படின்னா டின்னரை ஸ்கிப் பண்ண பார்ப்பாங்க. ஸோ லைட்டா ஏதாவது கொடுத்தோம்னா டியூஷன் போயிட்டு வந்துட்டு டின்னர் என்ன வச்சிருக்கணும் அதை நல்லா திருப்தியா சாப்பிட்டுக்குவாங்க. இன்னைக்கு பிளாக் காஃபி தான் போடுதேன். அதுவும் எங்களோட ஃபேவரேட்டான அம்பால் காப்பி தூளை வச்சு.
கொதிக்கிற தண்ணியில கொஞ்சமா அம்பால் காப்பி தூளும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு நாட்டு சர்க்கரையும் சேர்த்து மெல்ட் ஆனதும் ஆஃப் பண்ணி மூடி விட்டுறதேன். பிள்ளைங்க வந்ததும் எடுத்து கொடுக்க கரெக்டா இருக்கும். ஜெசிகாவும் ஆகாஷும் பால் சேர்த்து டீ காஃபியை விட இந்த கடுங்காப்பிங்கும் போது ரொம்ப விரும்பியே குடிப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கான ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த காஃபிக்கு சூப்பரா ஆப்ட் ஆகுற மாதிரி பொரிகடலை. உண்மையிலேங்க இந்த கடுங்காப்பியும் உருட்டு பொரிகடலையும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸ்கூலுக்கு போய் டயர்டாகி வந்த ஜெசிகா ஆகாஷுக்கு சுட சுட காஃபியும் பொரிகடலையும் வச்சு குடிக்க கொடுத்தாச்சு. இந்த காஃபியும் பொரிகடலையும் காம்போ என்னவனுக்கும் ஃபேவரேட்டும் கூட. அவங்களுக்கும் சூடா ஒரு கப்பு காஃபியும் பொரிகடலையும் போட்டு குடிக்க கொடுத்துருக்கேன். எனக்கு எப்போ குடிச்சாலும் டீ, இஞ்சி டீ ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னவனுக்கு காஃபி தான் ரொம்ப பிடிக்கும். அந்த காஃபியும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அவங்களுக்கு. என்னவன் எப்பவுமே காலையில ஈவினிங் சொல்லி கண்டிப்பா காஃபி குடிக்கணும்லாம் நினைக்க மாட்டாங்க. ஒரு சில சமயங்கள்ல வீட்டுல இருக்காங்க, கிளைமேட்டுக்கு தக்கன காஃபி குடிச்சா நல்லா இருக்கும் போல இருக்குங்கும் போது ஒரு கப் குடிச்சா திருப்தியா குடிச்சுக்குவாங்க. வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்க. ஸ்வீட் வாங்கிட்டு வரணுங்கிறதுக்காக இதே மாதிரி கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பொதுவா நம்ம வாங்குற கேக்க கிச்சன்ல வைக்கும் அப்படின்னா எறும்பு எங்கதான் இருந்து வருமோ தெரியல, கரெக்டா மோப்பம் பிடிச்சு வந்துரும். இந்த கேக் ஸ்டாண்ட்ல க்ளோஸ் டைப்ல கவர் வர்றதுனால அந்த பேம்பு பிளேட்ல இருக்கிற ஹோல்ல கரெக்டா போய் ஃபிக்ஸ் ஆகிறது இந்த கேப். சோ வெளியில இருக்கிற எறும்பால உள்ள போக முடியாது. அதே மாதிரி இதோட லெட் நல்லா டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால உள்ள இருக்கிற கேக்கு என்ன லெவல்ல இருக்கு, எவ்வளவு பீஸ்ல இருக்கு, எவ்வளவு அளவுல இருக்குங்கிறத ஈஸியா வெளியில இருந்தே பார்க்க முடியுது. பர்சனலாவே சொல்லுவேன், கேக் ஸ்டோர் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பிளேட்டர் இது. இருந்த கேக்க கட் பண்ணி வீட்டுக்கு வந்த குட்டீஸ்க்கும் கொடுத்து நானும் டேஸ்ட் பண்ண பிறகு இவ்வளோ பாக்கி இருக்கு. நைட்டு டின்னரை முடிச்ச பிறகு நாளைக்கு பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ற மெனுல என்னென்ன திங்ஸ் இருக்கு, அப்படி ஒருவேளை அந்த திங்ஸ் இல்லைன்னா அதை வாங்கி கரெக்டா எடுத்து வச்சாதான் காலையில குக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு பாஸ்மதி அரிசி இல்லாம இருந்து கூடவே ஜீரக சம்பா அரிசியும் வாங்கி ஆல்ரெடி கழுகி காய வச்சிருந்த பாட்டிலையும் ஃபில் பண்ணி எடுத்து வைக்கேன். ஜீரக சம்பா அரிசி 1 கிலோவும் பாஸ்மதி அரிசி 1.5 கிலோவும் வாங்கியிருந்தேன். ஃபில் பண்ண பிறகு பாட்டில பார்க்கவே அழகா இருக்கு. இதை கிச்சன் கவுண்டர் டாப்லயே வைக்கலாம். அரேஞ்ச் பண்ணிட்டு கிச்சனை பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாவே ஃபீல் ஆகுது. நாளைக்கு காலையில 5 மணிக்கு எழும்பி வந்து கிச்சன்ல வேலையை ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு கிச்சனையும் நீட் பண்ணிட்டு தூங்க போயிட்டேன். எப்பவும் போல் காலையில் 5 மணிக்கு எழும்பி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியிலவும் வந்துட்டு எடுத்த உடனே கிச்சனுக்குள்ளே போய் வேலையை ஆரம்பிக்கணும்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன வாக்கிங்கை போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வேலையை தொடங்க நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் மெனு கொஞ்சம் அதிகமாக இருக்கு, செய்ய நேரம் ஆகும் அப்படின்னா 4:30க்கும் எழுப்பி வருவேன். இன்னைக்கான மெனுவும் குயிக்காக ரெடி பண்ணிடலாம். அதனால இன்னைக்கு 5 தான் எழுப்பி வந்திருக்கேன். 5:15 போல குக்கிங்கையும் ஸ்டார்ட் பண்றேன். லஞ்ச் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா வெஜிடபிள் பன்னீர் போட்டு ஒரு புலாவ் ரெடி பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வைக்கேன். கேரட், கேபேஜ், கேப்சிகத்தை நீல வாக்குல கட் பண்ணி வைக்கேன். கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான பட்டாணியையும் தோல்ல இருந்து உதித்து நைட்டை எடுத்து வச்சிருந்தேன், அதையும் எடுத்து வச்சிருக்கேன். பாஸ்மதி அரிசியை வேக வைக்கணும். பிளைனா வேக வச்சு மிக்ஸ் பண்றதை விட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, கொஞ்சமா உப்பு, எண்ணெய், லெமன் ஜூஸ் விட்டு கொதிக்க விட்டு 3/4 பாகம் வெந்ததும் அதை வடிச்சு ஆறவும் விட்டுருக்கேன். இந்த ரைஸ் வேகிற கேப்ல என்னோட டீ பிரேக்கையும் எடுத்துக்கிட்டேன். வேக வச்சிருந்த ரைஸ் 3/4 பாகம் வெந்ததும் அதை வடிகட்டி கொஞ்சம் ஆறவும் விட்டுருதேன். இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு என்னோட ஃபேவரேட்டான ஸ்வீட் கீர் தான் ரெடி பண்ண போறேன். செராமிக் பாட்ல நல்ல திக்கான பாலையும் சேர்த்து கொதிக்க விடுறேன். இப்போ இதுல 1 லிட்டர் அளவு பால் சேர்த்திருக்கேன் அப்படின்னா கொதிச்சு கொஞ்சம் வத்தி 3/4 லிட்டர் ஆகணும். அப்ப இன்னும் கொஞ்சம் திக்காகும். கொதிச்சு வத்த வத்த சைட்ல சேர்றது ஆடையெல்லாம் உள்ள எடுத்து விடணும். ஒரு 2 ஸ்பூன் ஜவ்வரிசிய வெறும் பாத்திரத்துல சேர்த்து நல்லா வறுத்து அதை வேக வச்சு இப்ப இந்த பால் கூடயும் சேர்த்திருக்கேன். சேர்த்த ஜவ்வரிசி இந்த பால்ல இன்னும் கொஞ்சம் குக் ஆகி கொஞ்சம் மிக்ஸ் ஆன பிறகு 1 ஸ்பூன் ரவையை உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுறேன். நெக்ஸ்ட் ஃப்ளேமையும் சிம்மில் வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய், ஒரு 4 ஸ்பூன் சுகர், தேவைக்கு மில்க் மேட் உள்ள சேர்க்கேன். நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்கான பிறகு கொஞ்சமா குங்குமப்பூவும் நல்ல ஃபிளேவருக்கு தக்கன வெண்ணிலா எசன்ஸையும் உள்ள சேர்க்கேன். நான் பவுடர் ஃபார்ம்ல வச்சிருந்ததுனால 1/2 ஸ்பூன் வெண்ணிலா பவுடரையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுதேன். இப்ப இது கூட பொடிசா கட் பண்ண நட்ஸையும் உள்ள சேர்க்கேன். நான் இன்னைக்கு ஊற வச்ச பாதாம் மட்டும் சேர்த்திருக்கேன். இதுல பாதாம், பிஸ்தா எந்த நட்ஸா இருந்தாலும் கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாம். நட்ஸ் சேர்த்த பிறகு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேம்ல கொதிச்சாலே போதும். இப்ப அடுப்பையும் ஆஃப் பண்ணிருதேன். நல்லா வெண்ணிலா ஃபிளேவர்ல சூப்பரா கீரும் ரெடி.
லஞ்சுக்கான வெஜ் பன்னீர் புலாவை ரெடி பண்ணிடலாம். பாட்ல 1 ஸ்பூன் நெய்யும் 1 ஸ்பூன் எண்ணெயும் விடுதேன். இதுல பொடிசா கட் பண்ண 4 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாவையும் கீரை உள்ள சேர்த்து லைட்டா பொரிய விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட், கேப்சிகம், கோஸை உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுதேன். சேர்த்த காய்கறி லைட்டா வதங்கினதுமே சிக்கன் ஸ்டாக் கியூப், ஜீரகப்பொடி, மல்லிப்பொடி, உப்பு, மிளகு தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சோயா சாஸ், சில்லி சாஸ் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி குக் ஆன பிறகு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணில ஒரு கையளவு உள்ளையும் சேர்த்து கியூப் கியூபா கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர்ல கார்ன்ஃபிளவர், அரிசி மாவு, உப்பு சேர்த்து நல்லா கோட் ஆன பிறகு ஆயில்ல லைட்டா ஃப்ரை பண்ணியும் எடுத்து இப்ப புலாவ் கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸும் கொடுத்து ஃபைனலா கொஞ்சம் கரம் மசாலாவையும் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டி சேர்த்த மசாலாக்களோட பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு இருக்கிற மசாலால பாதியை தனியா எடுத்து வச்சுட்டு 3/4 பாகம் குக் பண்ணி வச்சிருக்கிற ரைஸ்ல பாதி அளவை உள்ள சேர்த்துருதேன். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற மசாலாவை உள்ள சேர்த்து மீதி இருக்கிற ரைஸையும் அதுக்கு மேல எடுத்து வச்சு ஃபைனலா மேல பொடிசா கட் பண்ண மல்லி இலையும் தூவி பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி தம்ல வைக்கேன். இருக்கிறதுலயே ஸ்லோ ஃபிளேம்ல வச்சா போதும். ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணியும் விட்டுருந்தேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணிடலாம். இது கூட தொட்டுக்கிட்டதுக்கு சாலடுக்காக கொஞ்சம் குக்குபரை தோலை நீக்கிட்டு ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். பிரேக்ஃபாஸ்டுக்காக ரொம்ப சிம்பிளா பர்கர் ரெடி பண்ணேன். வீட்ல இருந்து எக்ல ஆம்லேட் ரெடி பண்ணி இருந்த பன்னை லைட்டா பட்டர்ல டாஸ் பண்ணி எடுத்து ஒரு பீஸ் டொமேட்டோ, ஒரு ஸ்லைஸ் சீஸையும் வச்சு சூடா இருக்கிற பேன்லயும் எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் ஹீட் பண்ணி எடுக்க. சீஸ் மெல்ட் ஆனா சிம்பிளா பர்கரும் ரெடி. தம்மில் வச்சிருந்த பாட்டை ஓபன் பண்ணி லைட்டா ஒரு மிக்ஸ் கொடுத்தோம்னா கிரேவியோட மிக்ஸ் ஆகிரும். பன்னீர், வெஜிடபிள்ஸ், கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் சேர்ந்து டிஃப்ரெண்டான புலாவ் ரொம்ப சிம்பிளா சூப்பரா ரெடி ஆயிட்டு இப்போ பிளான் பண்ண மாதிரி லஞ்சு, ஸ்நாக்ஸ், தொட்டுக்கிட வச்சிருக்கிறது எல்லாமே சூப்பரா ரெடி ஆயிட்டு இப்போ இது எல்லாத்தையும் பாக்ஸ்லயும் பேக் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் லஞ்சை எடுத்து வைக்கேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ் பாக்ஸ் தான், ஆனா பிள்ளைங்க எடுத்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டதுக்கு ரொம்பவே கரெக்டா இருக்கும், கன்வீனியன்ட்டாவும் இருக்கும். இப்படி டிஃப்ரெண்டான சாப்பாடுன்னா பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுவாங்க. அதனால எக்ஸ்ட்ரா ஒரு கரண்டி வச்சு பேக் பண்றேன். நெக்ஸ்டா இன்னைக்கு ஸ்நாக்ஸ்க்காக ரெடி பண்ணியிருக்க கீரை பேக் பண்றேன். இந்த கீர் மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். சூடா குடிச்சாலும் டேஸ்டா இருக்கும். அதே ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணீங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். இந்த கீர் ஸ்டோர் பண்ணிருக்கிற கண்டெய்னர் நல்ல ஏர்டைட் கண்டெய்னருங்கிறதுனால கொஞ்சம் கூட வெளியில லீக் ஆகாது. கூடவே சாலடையும் பேக் பண்ணிருந்தேன். பிள்ளைங்க ரெடியாக கொஞ்சம் லேட் ஆயிட்டு அதனால பிரேக்ஃபாஸ்டையும் பாக்ஸ்லயும் பேக் பண்றேன். பஸ்ல வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. பர்கர் கூட கொஞ்சம் கெச்சப்போட பேக் பண்றேன். இப்ப லஞ்ச், ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வாட்டரையும் ஃபில் பண்ணி வச்சு லஞ்ச் டவல், ஸ்பூனு, ஸ்போக் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். எப்பவுமே சாப்பாடை எடுத்து வச்சுட்டு உடனே க்ளோஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சம் அதை ஹீட் போறது வர கொஞ்சம் ஓபன் பண்ணி வச்சுட்டு தான் க்ளோஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு பேக்ல எடுத்து வைப்பேன். நான் நெஸ்டிஷியால இருந்து வாங்கி இன்னைக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்ண, லஞ்ச் பேக் பண்றதுக்கு யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே உங்களுக்கும் பிடிச்சிருக்கு, வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கேன். தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நெஸ்டிஷியால இப்போ சூப்பரா ஆஃபரும் போய்கிட்டு இருக்கு. இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சமான பொருளையும் நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். நான் எத்தனை மணிக்கு அலாரம் வச்சு எழும்பி எவ்வளவு குயிக்கா வேலையை முடிச்சாலும் 7:30க்கு பிறகு எங்க வீடு பரபரப்பா தான் இருக்கும். பிளான் பண்ணபடி எல்லா மெனுவையும் ரெடி பண்ணி லஞ்ச் பேக்கையும் ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாயை சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன மெனுன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். தொடர்ந்து பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.